ராஜினாமா. நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர், அந்த குழு 2 பேர் ராஜினாமா. அந்த மேயர் இப்ப ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இன்ன வரைக்கும் மேயரை எடுக்க முடியல, தேர்ந்தெடுக்க முடியல. உள்கட்சி பூசல், எல்லாம் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அங்க இருக்கிற கவுன்சிலுக்குள்ள, திமுக கவுன்சிலுக்குள்ள இன்னைக்கு போராட்டம். யாருக்கு எவ்வளவு பங்கு பிரிக்க வேண்டும் என்று போராட்டம் நடந்துட்டு. இன்னும் அந்த மேயர் ராஜினாமா செஞ்ச பிறகு மதுரையிலே மேயர் தேர்தல் நடத்த முடியல. மேயருடைய கணவர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி, ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி. இது திமுகவுக்கு இது ஒரு சான்று. நாம சொல்லல, எதிர்க்கட்சி சொல்லல, திமுக ஆளுகின்ற அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு இதை வெளியிட்டிருக்குது. இங்கதான் எப்படின்னா திண்டுக்கல் மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். சேலத்தில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல. நம்ம ஆட்சிக்கு வந்து வருதா அதையும் கண்டுபிடிக்கணும். அதே போல காஞ்சிபுரத்தில்